எல்லாருக்கும் என் அன்பான வணக்கங்கள். இன்னைக்கு நம்ம பார்க்க போறது 84வது எபிசோடு. இந்த 84வது எபிசோட்ல இருந்து நம்ம ஒரு 8 எபிசோடு ஒரு ஒரு செட்டா பார்க்க போறோம். அது எதை பத்தினதுன்னா, நம்ம ஆஸ்ட்ரல் பாடியை பத்தினது. இவ்வளோ நாள் நம்ம வந்து பல கோஷங்களை பத்தி படித்தோம். அதாவது நான் ஒரு தனி வீடியோவே போட்டிருக்கேன், பஞ்ச கோஷங்கள் அப்படின்னு. முதல்ல தொடக்கத்தில் பஞ்ச கோஷங்களை பற்றி ஒரு வீடியோ போட்டேன். அப்போவே நான் சொன்னேன், இனிமேலும் வர்ற வீடியோக்களில் கொஞ்ச நாள் கழித்து அந்த 5 கோஷங்களை பற்றி நம்ம டீட்டெயிலாக பார்க்கலான்னு. எனக்கு இப்போ தோணுது அந்த டைம் வந்துருச்சு அப்படின்னு நினைக்கிறேன். அதனால் அதை பற்றி அடுத்த ஒரு செட் ஆஃப் வீடியோஸ் போடலான்னு பிளான் பண்ணியிருக்கேன். அப்போ இது 84வது வீடியோங்கிறது ஆஸ்ட்ரல் பாடி இன் த ஹியூமன் சிஸ்டம். ஆஸ்ட்ரல் பாடி. ஓகே, அப்போது அதுதான் இந்த 84வது வீடியோ. இதில் ஆஸ்ட்ரல் பாடினா என்ன? அதாவது நம்ம 5 பஞ்ச கோஷங்கள், 5 கோஷங்கள்னு நம்ம படிச்சிருக்கோம் முன்னாடியே. அதாவது இப்போ அதுக்கு ஈக்குவலாக ஒரு எக்ஸாம்பிள் சொல்லியிருக்கேன். இந்த பெரிய வெங்காயம், ஒரு பெரிய வெங்காயத்தை எடுத்துக்கோங்க. அதை உரிக்கிறீங்க. உரிக்கும்போது ஒவ்வொரு லேயராக வருது இல்லையா? அந்த மாதிரி நம்ம உடம்பை சுற்றி 5 லேயர் இருக்கு. அந்த 5 லேயருக்கு பேர் தான் பஞ்ச கோஷங்கள் அப்படின்னு. அப்போ நம்ம இந்த கண்ணால் பார்க்குற இந்த ஸ்தூல சரீரம் இருக்கே, அதுக்கு பேர் தான் ஃபிசிக்கல் பாடி, அல்லாட்டினா அன்னமய கோஷம் இல்லையா? நம்ம இது முன்னாடியே படிச்சிருக்கோம், அன்னமய கோஷம். ஏன் அன்னமய கோஷம்னு பேர் வச்சாங்கன்னா, இது நம்ம சாப்பிட்ற அன்னத்தினால வளர்ற பாடி, அதனால இதுக்கு பேர் அன்னமய கோஷம். 2வது பாடிக்கு என்ன பேர்? மனோமய கோஷம். மனோமய கோஷம்னா என்ன? மனசு. அப்போ மனசை பற்றி 5 வீடியோஸ் பார்த்துருக்கோம். மனசை எப்படி கண்ட்ரோல் பண்ணுறது, கண்ட்ரோல் பண்ண முடியுமா, அதை எப்படி கைகாரியம் பண்ணுறது, அதை பற்றியெல்லாம் ஏகப்பட்டது நம்ம நல்லா புரிஞ்சுக்கிட்டோம் மனசை பற்றி. ஓகே, அப்போ மனோமய கோஷங்கிறது மனசு. அப்போ மனசுங்கிறது எங்கே இருக்குது? ஃபிசிக்கல் பாடிங்கிறது கண்ணால் பார்க்க முடியும். அடுத்த 4 கோஷங்களும் கண்ணால் பார்க்க முடியாது. அப்போ மனசை நம்மளால் இது வரைக்கும் பார்க்கல. எல்லாத்துக்கும் மனசு இருக்குது. மனசை தொட்டு சொல்கிறேன், மனசு நிறைஞ்சிருக்கு, மனசு நிறைய சந்தோஷம், மனசு நிறைய மகிழ்ச்சி, மனசு நிறையா கவலைகள் எல்லாமே சொல்கிறோம். மனசுன்னு இங்கே தொட்டு தொட்டு காமிக்கிறோம். இந்த இருதயம் உள்ள இடத்த தான் மனசு நம்ம தொட்டு காமிக்கிறோம். ஆனால் நமக்கு தெரியும் இப்போது மனசுங்கிறது உடம்பு பூரா வியாபிச்சிருக்கு. அதாவது உடம்புல இருக்க ஒவ்வொரு செல்லுலேயும் மனசு இருக்குது அப்படின்னு நம்ம புரிஞ்சுக்கிட்டோம் இல்லையா? அது மனோமய கோஷம். அடுத்தது வந்து பிராணமய கோஷம். இந்த பிராணமய கோஷம்ங்கிறது என்ன? பிராணமயம்னா பிராணன். பிராணமய கோஷம், அதுக்கு இன்னொரு பேர் என்ன? ஆஸ்ட்ரல் பாடி. அதுக்கு இன்னொரு பேர் என்ன? எனர்ஜி பாடி. நான் எதுக்கு இதை திருப்பி திருப்பி சொல்கிறேன்னா, யாருக்குமே இப்போ இடையில பார்க்குறவங்களுக்கு கூட ஒரு கன்ஃபியூஷன் வரக்கூடாது. ஏன்னா சில புஸ்தகத்தில் பிராணமய கோஷம் மட்டும் சொல்லுவாங்க, சில புஸ்தகத்தில் ஆஸ்ட்ரல் பாடின்னு மட்டும் சொல்லுவாங்க. அப்போது ஆஸ்ட்ரல் பாடி வேறையா, பிராணம்னா வேறையா அப்படிங்கிற டவுட்டு உங்களுக்கு வரக்கூடாது. ஏன்னா என்னோடய வீடியோ பார்க்குறவங்களுக்கு, கேட்குறவங்களுக்கு இந்த மாதிரி எந்த டவுட்ஸும் வரக்கூடாதுங்கிறது தான் என்னோடய உத்தேசம். அதனால தான் திருப்பி திருப்பி அந்த பேர்களையெல்லாம் சொல்லிக்கிட்டே இருக்கேன். ஓகே, ஸோ 3வது லேயருங்கிறது ஆஸ்ட்ரல் பாடி, பிராணமய கோஷம். 4வது விஞ்ஞானமய கோஷம். 5வது ஆனந்தமய கோஷம். இதில் அன்னைக்கு ஃபஸ்ட்டு இந்த கோஷங்களை பற்றி சொல்லும்போதே சொன்னேன், நம்ம அடிக்கடி பேசுறது இந்த ஃபஸ்ட்டு 3 கோஷங்களை பற்றி. அன்னமய கோஷம், மனோமய கோஷம், பிராணமய கோஷம். நம்ம இப்போதைக்கு விஞ்ஞானமய கோஷத்தையும் ஆனந்தமய கோஷத்தையும் பற்றி நம்ம படிக்க போகிறதில்ல அப்படின்னு சொன்னேன். ஓகே, ஏன்னா அந்த அளவுக்கு நம்ம வளரலை. அதுதான் சிம்பிள் ரீசன், காரணம். ஓகே, இப்போது அன்னமய கோஷத்தை பற்றி உங்களுக்கு நிறைய தெரியும். கண்ணால் பார்க்குற நம்ம இந்த உடம்பு, ஸ்தூல உடம்பு, அதை பற்றியெல்லாம் நிறைய படிச்சிருக்கோம். இனிமேலும் நான் நிறைய வீடியோஸ் போடுவேன். ஏன்னா ஃபிசிக்கல் பாடி எப்படி கட்டு சட்டாக வைக்கிறது, ஃபிசிக்கல் பாடிக்கு என்ன பண்ணலாம் அப்படிங்கிறத பற்றி நிறைய சொல்லுவேன். இது நம்ம திருப்பி திருப்பி படிக்கலாம். அதனால என்ன, டைம் இருக்கிற வரைக்கும் நம்ம ஒவ்வொரு வீடியோவாக பார்த்துக்கிட்டே இருக்கோம். 2வது இந்த அடுத்தது மனோமய கோஷம். மனோமய கோஷத்தை பற்றி நம்ம படிச்சிட்டோம் நிறைய. அடுத்தது அப்போ 3வது கோஷம் என்ன? 3வது லேயர் என்ன? ஆஸ்ட்ரல் பாடி, அல்லனா பிராணமய கோஷம். அப்போது இந்த பிராணமய கோஷம்ங்கிறது
3வது லேயராக நம்ம படித்தாலும் சில இடங்களில், அதாவது யோகி கல்ச்சரில் இல்லைன்னா ஆயுர்வேதத்தில் சிலவங்க வந்து சில புஸ்தகத்தில் கூட அன்னமய கோஷத்தை ஃபஸ்ட்டாக எல்லாரும் சொல்கிறாங்க. சில புஸ்தகங்களில் 2வது உள்ளது மனோமய கோஷமாகவும் 3வது உள்ள லேயரை பிராணமய கோஷம்னு சொல்கிறாங்க. சில புஸ்தகங்களில் 2வது உள்ளதை பிராணமய கோஷம்னும் 3வது உள்ளதை மனோமய கோஷம்னு சொல்கிறாங்க. இதில் எது சரி எது தப்பு? ரெண்டும் கரெக்ட். ஏன் ரெண்டும் கரெக்டுங்கிறதுக்கு நான் உள்ள விளக்கம் நான் இப்போ சொல்கிறேன். அதாவது இந்த ஆஸ்ட்ரல் பாடிங்கிறது இப்போ ஒரு பஞ்சினால ஒரு பொம்மை பண்ணி வச்சுருக்கோன்னு வச்சுக்கோங்களேன். அந்த பஞ்சு, அதாவது நடுவில் பஞ்சு கட்டியாக இருக்கும், போக போக அப்படியே லூஸாக இருக்கும். அந்த மாதிரி உள்ள ஒரு ஸ்ட்ரக்சருக்கு பேர் தான் ஆஸ்ட்ரல் பாடி. அதாவது இந்த ஆஸ்ட்ரல் பாடிங்கிறது உங்களுக்கு இப்போ நல்லா புரிஞ்சு போச்சு. மனோமய கோஷத்தை கண்ணால் பார்க்க முடியாது, ஆஸ்ட்ரல் பாடி பிராணமய கோஷத்தையும் கண்ணால் பார்க்க முடியாது. அப்போ இந்த பிராணமய கோஷம் என்னதான் பண்ணுது? அதுக்கு என்ன வேலைன்னா 3 வேலை பண்ணுது. நம்பர் 1, இந்த பிராணமய கோஷம் நம்மளோட அன்னமய கோஷத்தை பிரபஞ்சத்தோட இணைக்குது. ஓகே, கனெக்டிங் த ஃபிசிக்கல் பாடி வித் த பிரபஞ்சம். பிரபஞ்சத்துக்கும் நமக்கும் நம்ம உடம்புக்கும் எப்பவும் டிரான்சாக்ஷன் நடந்துக்கிட்டே தான் இருக்குது. எனர்ஜி போகுது, எனர்ஜி வருது. ஓகே, அந்த மாதிரி நிறைய விஷயங்கள் இந்த அன்னமய கோஷத்துக்கும் பிரபஞ்சத்துக்கும் இடையில நடந்துக்கிட்டே இருக்குது. அதுக்கு இடையில காரணமாக இருக்கிறது யார்? இந்த ஆஸ்ட்ரல் பாடி தான். அதே மாதிரி மனோமய கோஷத்துக்கும் பிரபஞ்சத்துக்கும் ரொம்ப தொடர்பு உண்டு. அந்த தொடர்பை உண்டாக்குற பாலம் எது? இந்த ஆஸ்ட்ரல் பாடி தான். 3வது ஆஸ்ட்ரல் பாடியோட வேலை என்னன்னா, இந்த ஃபிசிக்கல் பாடி, அதாவது அன்னமய கோஷத்தையும் மனோமய கோஷத்தையும் இணைக்கிறதும் இந்த ஆஸ்ட்ரல் பாடி தான். அதனால்தான் சிலவங்க வந்து ஆஸ்ட்ரல் பாடியை 2வதாக சொல்கிறாங்க, சிலவங்க ஆஸ்ட்ரல் பாடியை 3வதாக சொல்கிறாங்க. ஓகேயா? இது அதனால்தான் நான் சொன்னேன், எப்படி சொன்னாலும் கரெக்டு தான். ஏன்னா இந்த அன்னமய கோஷத்துக்கும் மனோமய கோஷத்துக்கும் இடையில ஊடுருவி, அதாவது ஊடுருவி இருக்கு, வெளியிலையும் இருக்கு. ஓகே, அதனால 2nd லேயர் இது, 3rd லேயர் இது மாற்றி சொன்னாலும் ஒன்றும் தப்பு இல்லை, எல்லாம் ஒன்று தான். ஓகேயா? 2வது, இப்போ இந்த ஆஸ்ட்ரல் பாடி இல்லைன்னா பிராணன் அல்லது இந்த பிராணமய கோஷம் எதனால உண்டாக்கப்பட்டிருக்கு? இப்போ ஒரு வீடு எடுத்தீங்க இல்லைன்னா ஒரு செவுரு எடுத்தீங்கன்னா அது செங்கல்லால் உண்டாக்கப்பட்டிருக்கு. அது இல்லையா? அது செங்கல்லால் உண்டாக்கப்பட்டிருக்கு. செங்கல் இருக்குது, சிமெண்ட் இருக்குது, மற்ற கலவைகள்லாம் இருக்குது, பெயிண்ட் அடித்து பூசி இருக்கும். அது மாதிரி இப்போ ஆஸ்ட்ரல் பாடியில் என்ன இருக்குது அப்படிங்கிற ஒரு கேள்வி நமக்கு வரும் இல்லையா? அதுக்கு தான் அதோட ஆன்சர் என்னென்னா, அதுக்கு பதில் வந்து ஆஸ்ட்ரல் பாடியில் 72,000 நாடிகளும் 114 சக்ராஸும் உண்டு. ஓகே, அடுத்தது இப்போ 72,000 நாடி. நாடினா என்ன? நாடினா அதுக்கு ஒரு உதாரணம் சொல்கிறேன். ஏன்னா ஆஸ்ட்ரல் பாடியே நம்மளால் கண்ணால் பார்க்க முடியாது. ஓகே, அப்போது அது எப்படி நம்ம ஒரு உதாரணம் சொல்லி தான் உங்களுக்கு புரிய வைக்க முடியும். அதாவது இப்போ தண்ணி பைப்பில் ஓடுது. இப்போ அந்த காலத்துல எல்லாம் இரும்பு பைப்பில் தண்ணி வந்துகிட்டு இருந்தது. இப்போ வந்து பிவிசி பைப்பில் இருக்குது. ஓகே, அப்போ ஒரு டியூபு, ஒரு ஸ்ட்ரா, நம்ம தண்ணி குடிக்கிறோம் இல்லையா, ஜூஸ் குடிக்கிறோம் இல்லையா, அந்த ஸ்ட்ரா மாதிரி ஒரு ஸ்ட்ரக்சர் தான் இந்த எனர்ஜி சேனல். நாடிஸ் ஆர் எனர்ஜி சேனல். சேனல்னா டிவி சேனல். டிவிலையும் சேனல்னு ஏன் பேர் வச்சதுன்னா அது வழியாக தான் அந்த விஷயங்கள்லாம் ஓடுது. அதனால தான் அதுக்கும் சேனல்னு பேர் வச்சாங்க. ஓகே, அப்போ சேனல்னா என்ன? ஒரு டியூபு. அந்த டியூபுக்குள்ளே இப்போ வாட்டர் சேனல்னா என்ன? தண்ணி ஓடுற டியூபு. அதே மாதிரி எனர்ஜி ஓடுற டியூபுக்கு பேர் நாடி. ஸோ நாடினா எனர்ஜி சேனல். அப்போது இந்த 72,000 நாடிகளை நம்ம உடம்புல இருக்கு.
அப்போ ஆஸ்ட்ரல் பாடிங்கிறது அப்படியே வியாபிச்சிருக்கு. நம்ம ஃபிசிக்கல் பாடியிலையும் மனசுக்குள்ளேயும் உள்ளேயும் வெளியேயும் சுற்றிலும் மேலேயும் கீழேயும் அப்படியே வியாபிச்சு பரவி இருக்கிறதுக்கு பேர் தான் ஆஸ்ட்ரல் பாடி. ஆஸ்ட்ரல் பாடிக்கு ஒரு சின்ன உதாரணம் உங்களுக்கு இப்போ சொல்லணும்னா ஆவி. ஆவி உலகத்தில் ஆவின்னு சொல்லி நம்ம படம் போடுறோம் இல்லையா, அந்த முன்னையே சொல்லியிருக்கேன். அந்த ஆவிங்கிறது என்னது? மனோமய கோஷமும் பிராணமய கோஷமும் சேர்ந்து ஆவி ஆகுது. ஓகே, அதைத்தான் ஆவிங்கிறோம். அது எப்போ வரும்? நம்ம உடம்பு மரிக்கும் போது, அதாவது உடம்பு இறந்ததுக்கு அப்புறம் அந்த உயிர், அந்த பிராணன், அந்த சக்தி, அதுவும் நம்ம மனசும் ஒன்று சேர்ந்து வெளியே ஆவியா மேலே போகிற மாதிரி நம்ம நிறைய படங்களில் பார்த்துருக்கோம். ஓகே, அதுதான். அப்போ எல்லா இடத்துலையும் ஊடுருவி இருக்கிறது தான் இந்த ஆஸ்ட்ரல் பாடி. அப்போ அதில் என்ன இருக்குது? 72,000 நாடிகள் உண்டு. இப்போது நம்ம தமிழில் ஒரு 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 என்ன ரொம்ப காமனாக ஒரு பேச்சு வழக்கில் இருக்குது. நாடி நரம்பு, நாடி நரம்பெல்லாம் துடிக்குது, நாடி நரம்பு, நாடி நரம்பு. ஆனால் நாடி வேற, நரம்பு வேற. நாடிங்கிறது வேற, நரம்புங்கிறது வேற. அதை இப்போ இந்த சந்தர்ப்பத்தில் உங்களுக்கு விளக்கணும்னு நான் ஆசைப்படுறேன். அதாவது நாடினா இப்போ என்னன்னு புரிஞ்சு போச்சு இல்லை? உடம்பு பூரா கண்ணுக்கு தெரியாத மயிரிழை போல ரொம்ப ரொம்ப நுண்ணிய டியூப்ஸ் ஓடுது. அந்த டியூப்ஸுக்குள்ள எனர்ஜி ஓடுது. இந்த மாதிரி எனர்ஜி ஓடுற டியூப்ஸுக்கு பேர் நாடிகள். நாடிகளை கண்ணால் பார்க்க முடியாது. நரம்பு, நரம்புனா என்ன? நரம்புனா நரம்பு மண்டலத்தில் உள்ள வெள்ளை வெள்ளையாக இருக்கிற இந்த டியூப்ஸுக்கு பேர் நரம்பு. நரம்பு மண்டலங்கிறது என்ன? மூளை, முதுகுத்தண்டு இல்லையா? மூளை ஸ்கல்லுக்குள்ள, இந்த மண்டையோட்டுக்குள்ள மூளை இருக்குது. அந்த முதுகெலும்புக்குள்ள தண்டுவடம் இருக்குது இல்லையா? அந்த மூளையும் தண்டுவடமும் சேர்றது நரம்பு மண்டலம். அதில் வேறையும் ஒன்று இருக்குது. அதாவது மூளையிலேருந்து 12 பேர்ஸ் ஆஃப் நரம்பு, ரைட் சைடு 12, லெஃப்ட் சைடு 12, அதான் 12 பேர், PAIR, பேர்ஸ். 12 12 24 நரம்புகள் இப்படி ஓடுது. அந்த நரம்புகள்லாம் இங்கே எல்லாம் பரவி கழுத்து வழியாக உடம்புக்கு கீழே அந்த அந்த விரலோட நுனி வரைக்கும் பரவி இருக்கு. அதே மாதிரி முதுகுத்தண்டு எடுத்தீங்கன்னா தண்டுவடத்திலிருந்து 31 பேர்ஸ், ரைட் சைடு 31, லெஃப்ட் சைடு 31 நரம்பு இப்படியே பரவி கிடக்கு உடம்பு பூரா. அது நரம்பு. ஓகே, நரம்பு வேற, நாடி வேற. நாடி நரம்பு துடிக்குது அப்படின்னு சொல்லி ஒரு வழக்கத்தில் இருக்கே தவிர நாடிகள் வேற, நரம்புகள் வேற. பொதுவாக உள்ள ஜனங்கள் நாடி நரம்பு நாடி நரம்புன்னு சொன்னால் சொல்லிட்டு போட்டோம். அதை நம்ம கரெக்ட் பண்ண வேண்டிய அவசியம் இல்லை. ஆனால் கைலாஷ் சேனலில் ஸ்பிரிச்சுவல் லைனில் இதை ஆஸ்ட்ரல் பாடியை பற்றி டீட்டெயிலாக நம்ம கற்றுக்க போகும்போது உங்களுக்கு அது தெரிஞ்சிருக்கணும். ஓகே, அதனால தான் இவ்வளோ கிளியராக சொல்கிறேன். அப்போ அந்த நர்வஸ் சிஸ்டத்தோட படத்தை நான் போடுறேன். அப்போ நான் உங்களுக்கு புரியும். வேறு ஒன்றும் வேண்டாங்க. இந்த நரம்புகளை நம்மளால் கண்ணால் பார்க்க முடியும், நாடிகளை கண்ணால் பார்க்க முடியாது. நரம்புகளை பார்க்கணுன்னா இப்போ நாங்கள்லாம் சயின்ஸில் படிக்கும்போது டிசெக்ஷன் பண்ணுவோம். ஒன்றும் வேண்டாம், ஒரு மீனை எடுத்து அதோட தலைபாகத்தை வெட்டி உள்ளே பாருங்கள், பிரெயின் இருக்கும், அதோட மூளை இருக்கும். மூளையிலேருந்து வெள்ளை வெள்ளையாக நூல் நூலாக வரும். அதுதான் நரம்பு. ஓகே, இன்னொன்று, இப்போ நாடி நரம்பு உங்களுக்கு கிளியர் ஆயிடுச்சு. இன்னொன்றும் இருக்குது, அதுலேயும் நீங்கள் கன்ஃபியூஸ் ஆகக்கூடாது. ஹார்ட், அதாவது சர்க்குலேட்டரி சிஸ்டம், இரத்த ஓட்டம். இரத்த ஓட்டம்ங்கிறது அந்த டியூப்ஸில் நடக்குது. அதில் ஆர்ட்ரிஸு, வெயின்ஸு 2 இருக்குது. அதாவது தமனிகள், தமிழ்லேயும் தமனிகள்ங்கிறான். ஒன்றில் நல்ல ரத்தம் போகுது, இன்னொன்றில் கெட்ட ரத்தம் போகுதுங்கிறாங்க. ஓகே, அதை பற்றியெல்லாம் நம்ம டீட்டெயிலாக வேணால் அப்புறம் கற்றுக்கலாம். அது சயின்ஸு, பியூர் சயின்ஸு. அதுக்கும் ஆஸ்ட்ரல் பாடிக்கும் எந்த சம்மந்தமும் கிடையாது. ஆனால் கூட நான் ஏன் இங்கே சொல்கிறேன்னா, உங்களுக்கு அதில் கன்ஃபியூஷன் வரக்கூடாது. வல்சம்மா சொன்னது இதைத்தான் சொன்னாங்களோ, அதைத்தான் சொன்னாங்களோ, எந்த கன்ஃபியூஷனும் வேண்டாங்க.
நாடிகளை உங்களால் கண்ணால் பார்க்க முடியாது. நம்ம யாராலையும் கண்ணால் பார்க்க முடியாது. நரம்புகளை கண்ணால் பார்க்கலாம். அதே மாதிரி நம்ம உடம்புல ஓடுற இரத்த நாளங்கள், ஆர்ட்ரிஸ் அண்ட் வெயின்ஸ், அது வேற. அதையும் கண்ணால் பார்க்கலாம். இப்போ பிளட் டெஸ்ட்டுக்கு போகிறீங்க, பிளட் எடுக்கிறாங்க, இப்படி கையில் தட்டுறாங்க, தட்டி 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 பார்க்குறாங்க, இல்லைன்னா இப்படி தட்டி தட்டி பார்க்குறாங்க. அதில் எதில் பார்க்குறாங்கன்னா வெயின்ஸ்லேருந்து தான் பிளட் எடுக்க முடியும். அதை தான் அவங்க பார்க்குறாங்க. இந்த பச்சை பச்சை சிலவங்களுக்கு நல்ல வெள்ளையாக கலர் உள்ள ஸ்கின் இருந்ததுன்னா அந்த பச்சை நரம்பு போடுறதெல்லாம் தெரியும். அது நரம்பு கிடையாது, வெயின்ஸ். ஓகே. ஸோ நர்வ்ஸ் வேறு, ஆர்ட்ரிஸ் வேறு, வெயின்ஸ் வேறு. இது மூணும் ஃபிசிக்கல் பாடியில் உள்ளது. நாடிஸுங்கிறது ஆஸ்ட்ரல் பாடியில் உள்ளது. அதை கண்ணால் பார்க்க முடியாது. ஆனால் அதெல்லாம் எனர்ஜி ஓட்ட பாதைகள். ஓகே. ஸோ இப்போ உங்களுக்கு இன்னும் நல்லா புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். இப்போ இந்த 72,000 நாடின்னு எப்படி தெரியும்? எனக்கு தெரியாதுங்க. நான் இப்போ நாடிகளை பற்றி, ஆஸ்ட்ரல் பாடியை பற்றி பேசுறதெல்லாம் நான் என்னோட குருமார்கள் சொல்லி கேட்டது, புஸ்தகத்தில் படித்தது, நிறைய யூடியூப்ஸ்ல எல்லாம் பார்த்துருக்கேன். அதை வச்சு எனக்கு ஒரு அறிவு இருக்கு. அதைத்தான் நான் உங்கள்கிட்ட பங்கிடுறேன். ஓகே. இந்த அறிவை வச்சு நமக்கு எப்போ நம்மளோட சொந்த லைஃப்பில் ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் வருதோ அப்போ தான் அதுக்கு பேர் ஞானம். ஸோ இப்போ ஞானத்தை தேடி தான் நம்ம போகிறோம். ஆனால் அப்போ ஞானத்தை புரிஞ்சுக்கும்போது, ஞானம்ங்கிற ஒரு சங்கதி நம்ம உடம்புல நடக்கும்போது, நம்ம புத்தியில் நடக்கும்போது, நம்ம மனசில் தோணும்போது, ஓ இதுதான் அதுவா, இதுதான் அது அப்படின்னு புரிஞ்சுக்கிறதுக்கு நமக்கு அறிவு வேணும். அப்போ இந்த வீடியோஸ் முகாந்திரம் நான் உங்களுக்கு சொல்கிறதெல்லாம் அறிவை தான் நான் பங்கிடுறேன். இப்போ நீங்கள் புரிஞ்சுக்கிறதெல்லாம் நான் புரிஞ்சுக்கிட்டதை, நான் சொல்கிறத உங்கள் சக்திக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் புரிஞ்சுக்கிறீங்க. ஓகே. இதுக்கெல்லாம் பேர் தான் என்னது? நாலேஜ். அப்போ நாலேஜை வச்சு நம்ம உடம்புலையே ஒவ்வொருத்தவங்களுக்கும் ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் வரும்போது அதுக்கு பேர் ஞானம். அப்போ ஞானத்துக்கு முன்னோடி அறிவு. அப்போ அறிவு வேணுங்கிறதுனால தான் இதை பற்றியெல்லாம் நான் பேசுகிறேன், நீங்கள் கேட்குறீங்க. ஓகே. ஸோ இது முக்கியம். இப்போ எனர்ஜி சேனலில் இந்த நாடிஸ் எல்லாம் 72,000ன்னு எப்படி தெரியும் அப்படின்னு கேட்டிங்கன்னா, அந்த காலத்தில் நம்ம ரிஷிமார்கள், முனிவர்கள் எல்லாம் காலங்காலமாக, 5 வருஷம் 10 வருஷம் இல்லை, காலங்காலமாக 1000 வருஷம். திருமூலர் 3000 வருஷம் வாழ்ந்தார், 3000 பாடல்களை பாடினார். அப்போ 3000 வருஷம் அப்படிங்கிறது சின்ன விஷயம் இல்லை. அப்போது வருஷங்கள், எத்தனையோ வருஷக்கணக்காக, வருஷமாக காலங்காலமாக தபஸ் பண்ணினா மெடிடேஷன் பண்ணி, தபஸ் இருந்து அவங்க ஞானக்கண்ணில் பார்த்தது தான் இந்த 72,000 நாடிகள். மனுஷனா நம்ம நிலைமையில இருக்க யாரும் பார்த்தது கிடையாது. என்னோட குருமார்கள் எல்லாம் கூட அதெல்லாம் பார்த்தது கிடையாது. ஓகே. அவங்களும் இந்த காலங்காலமாக இந்த வேதத்தில், இதிகாசத்தில், புராணங்களில் சொல்லி வைக்கப்பட்டதை தான் நமக்கு எடுத்து புகட்டி இருக்காங்க. அதைத்தான் நானும் உங்களுக்கு சொல்கிறேன். அப்போ அவங்க எண்ணியிருக்காங்க. 72,000 நாடிகள் இருக்குன்னா அவங்கெல்லாம் எண்ணியிருக்காங்க. நம்மளால் இது வரைக்கும் பார்க்கவும் முடியல, அதனால நம்மளால் எண்ணவும் முடியாது. நமக்கும் அவங்கள மாதிரி ஒரு காலம் வரும், அப்போ நம்மளால் பார்க்க முடியும். ஓகே. அது ஒன்று. அப்போ 72,000 நாடி. இந்த நாடிகளில் என்ன ஓடுது? எனர்ஜி ஓடுது. எனர்ஜினா என்ன? சக்தி. இதுக்கு என்ன சக்தி? பிராணசக்தி. ஓகே. எத்தனையோ சக்திகள் இருக்கு. எலக்ட்ரிசிட்டி ஒரு சக்தி, ஹீட் எனர்ஜி, எலக்ட்ரிசிட்டி, மேக்னெட்டிக் எனர்ஜி, காந்த சக்தி, வெப்ப சக்தி, காற்று சக்தி, காற்றோட்டம், வெப்ப ஓட்டம் அப்படின்லாம் சொல்கிறோம். அதே மாதிரி இது பிராணங்கிறது ஒரு சக்தி, பிராணசக்தி. இந்த பிராணசக்தினா என்ன? சரி, நம்ம ஒன்று சொல்கிறோம். இப்போ ஒரு ஆள் இறந்துட்டார், பிராணன் போயிடுச்சு அப்படிங்கிறோம். மூச்சு போயிடுச்சு, உயிர் போயிடுச்சு, இப்படியெல்லாம் தானே சொல்கிறோம். ஒரு மரணத்தை நம்ம இப்படியெல்லாம் தான் வார்த்தைகளால் விவரிக்கிறோம். அப்போ என்ன அர்த்தம்? இந்த உயிர், பிராணன், இதெல்லாம் ஒன்று.
அப்ப இந்த பிராண சக்திங்கிறது தான் நம்மளோட உயிர் சக்தி. அப்படிதான் நம்ம புரிஞ்சுக்கணும். பிராணசக்திங்கிறது நம்மளோட உயிர் சக்தி. இந்த உயிர் சக்திங்கிறது எந்த விதத்துல எல்லாம் நமக்கு வருது? நமக்கு உடம்புல உயிர் இருக்கு. அதனால தான் இப்ப பேசுறோம், கேட்கிறோம், எல்லாம் பண்றோம். அது உயிர் சக்தி. அந்த உயிர் சக்தி 2 விதத்துல நம்ம உடம்புல வந்துகிட்டே இருக்கு. எப்படி? ஒண்ணு, நம்ம மெடிடேஷன் பண்ணும்போது. மெடிடேஷன் பண்ணும்போது என்ன ஆகுது? இந்த பிராண சக்திங்கிறது காஸ்மிக் எனர்ஜி, அதாவது பிரபஞ்சத்துல உள்ள காஸ்மிக் எனர்ஜி. அப்படியே நான் சொல்லியிருக்கேன், பிரம்மேந்திரம் ஒரு டியூப் இருக்கு. நம்ம உச்சந்தலையிலேருந்து மேலே நோக்கி ஒரு டியூபு போகுது. அந்த பிரம்மேந்திரம் வழியா உள்ள சகசிராரத்தில் தலை உச்சியில இறங்கி அது நம்ம உடம்பு பூரா பரவுது. அது ஒரு பிராணசக்தி. அதாவது ஒரு பிராணசக்தி இல்லை, ஒரே ஒரு பிராணசக்தி தான் இருக்கு. அது நம்ம பிராணசக்தி நம்ம உடம்புக்கு வர்றது ஒரு வழி. 2வது, இந்த பிராணசக்தி எப்படி வருதுன்னா நம்ம மூச்சு காத்துல வருது. ஏன்னா நம்ம சுவாசிக்கிற மூச்சு காத்து தான் உடம்பு இந்த பிரபஞ்சம் முழுக்க பரவி இருக்குல்ல. அப்ப அந்த பரவி இருக்கிற அந்த சக்தி நம்ம மூச்சு உள்ள எடுக்கும்போது அந்த பிராணசக்தி உள்ள போகுது. மூச்சை வெளியே விடும்போது பிராணசக்தி வெளியே வருது. ஓகே. ஸோ இந்த 2 விதத்துல தான் இந்த பிராணசக்தி சக்தி ஓட்டமா மாறுது. இப்போ மூச்சை உள்ள இழுக்கிறோம், கொஞ்ச நேரம் பிடிச்சு வைக்கிறோம், அப்புறம் வெளியே விடுறோம். அப்போ இது ஒரு ஓட்டம் தானே. இது காற்றோட்டம். அந்த அந்த காற்றுக்குள்ள புதைஞ்சிருக்கிறது நிறைய ஆக்சிஜன் இருக்கு, கார்பன் டை ஆக்சைடு இருக்கு, எல்லாமே இருக்கு. அதுல மெயினா இருக்கிறது இந்த சக்தி. அந்த சக்திக்கு பேர் தான் பிராணசக்தி. ஓகே. இந்த பிராணன் தான் இந்த 72,000 நாடிகள்லையும் ஓடுது. புரிஞ்சுக்கிட்டீங்களா? அப்ப இந்த 72,000 நாடிங்கிறது தலை உச்சந்தலையில இருந்து உள்ளங்கால் வரைக்கும் பரவி கிடக்கு. அப்ப ஒரு சின்ன பிக்சர் போடுறேன், அதை வச்சு நீங்க புரிஞ்சுக்குவீங்க. ஓகே. அப்போ நர்வஸ் சிஸ்டம் வேற, சர்க்குலேட்டரி சிஸ்டம் வேற, நாடிகள் 72,000 நாடிகள் வேற. ஓகே, அது புரிஞ்சுக்கிட்டீங்க. ஓகே, அடுத்தது இப்போ 72,000 நாடிகள் இருக்குல்ல, இதுல ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்ட் 3 நாடிகளை பத்தி பேசுறேன். ஒன்று சுஷும்னா நாடி. இந்த சுஷும்னா நாடிங்கிறது உடம்புல உச்சந்தலையிலிருந்து மூலாதாரம் வரைக்கும் ஓடுற ஒரு முக்கியமான நாடி தான் சுஷும்னா நாடி. அது முதுகெலும்புக்குள்ள உள்ள தண்டுவடத்துக்கு உள்ளர ஓடுற மாதிரி நீங்க உருவகம் பண்ணிக்கணும். ஓகே. அப்போ முதுகெலும்பெல்லாம் எடுத்துட்டு தண்டுவடத்தை வெட்டி கீர்னோம்னா நம்மளால பார்க்க முடியுமா சுஷும்னா நாடிய? முடியாது. ஏன்னா அந்த சுஷும்னா நாடிங்கிறது அந்த ஆஸ்ட்ரல் பாடியோட மெயின் பாகத்துல ஓடுறது. ஆஸ்ட்ரல் பாடியை நம்மளால பார்க்க முடியல, அதனால சுஷும்னா நாடியை நம்மளால பார்க்க முடியாது. பட் அதோட லொக்கேஷன் நமக்கு ஒரு ஐடியா வேணும்ல, அதுக்கு தான் அந்த மாதிரி சொல்றாங்க. ஓகே. ஸோ சுஷும்னா நாடிங்கிறது மூலாதாரத்திலேருந்து சகசாரம் வரைக்கும் ஓடுற ஒரு கண்டினியூஸாக ஓடுற ஒரு டியூபு. அதில் பிராணசக்தி ஓடுது அப்படிங்கிறது நம்ம புரிஞ்சுக்கணும். 2வது, இந்த சுஷும்னா நாடிக்கு வலதுபுறமும் இடதுபுறமும் 2 முக்கியமான நாடிகள். அப்போ 72,000 நாடிகள்ல நிறைய நாடிகள் உண்டு. பிரம்ம நாடி, சரஸ்வதி நாடி, அந்த மாதிரி நிறைய நாடிகள் உண்டு. நிறைய நாடிகளுக்கு பேர்கள் வச்சிருக்காங்க, பேர் இல்லாத நாடிகளும் உண்டு. ஓகே. இப்போ நம்ம முக்கியமா படிக்க போறது சுஷும்னா நாடி, இடகல, பிங்களம். இப்போ இடகல அண்ணான இடா நாடி அப்படிங்கிறது சுஷும்னா நாடியோட இடது பாகத்துல போறது. பிங்களாங்கிறது சுஷும்னா நாடியோட வலது பாகத்துல போடுறது. ஆனா இது வலது இடது பாகத்துல ஸ்ட்ரெயிட்டா போகாது. அது இந்த மாதிரி பின்னி பிணைஞ்சு தான் போகும். அதை பத்தி இன்னும் கொஞ்சம் டீட்டெயிலா சொல்றேன். அப்ப இடநாடி, இடநாடி அப்படின்னு சொன்னோம்னா அது இடதுகால் பெருவிரல் நுனியிலிருந்து தொடங்கி காலு வழியா மேலே ஏறி மூலாதார சக்கரத்துல போய் அதிலிருந்து வெளியே ஒவ்வொரு சக்கராஸ்லையும் இந்த மாதிரி பின்னி பிணைஞ்சு ஆக்ஞா சக்கரத்துல நிற்கும். ஆக்ஞா சக்கரத்துல இருந்து கீழே நம்ம இடகலை தானே, அப்ப இடது நாசி துவாரத்துல முடியும்.
அப்போ எல்லாத்துக்கும் ஒரு ஆரம்பமும் ஒரு முடிவும் இருக்குது. ஸோ பெருவிரல் டிப்பிலேருந்து ஆரம்பித்து மூக்கில் வந்து முடியும். இடது நாடி இடா. இந்த இடா நாடிங்கிறது அம்மாவோட குணாதிசயங்களை கண்ட்ரோல் பண்ணுற நாடி. அதாவது இடநாடிங்கிறது ஃபெமினைன். ஃபெமினைன்னா பெண். பெண்ணுன்னா அம்மா சைடு உள்ள குணங்களை கண்ட்ரோல் பண்ணுறது அப்படிங்கிறாங்க. ரெண்டாவது, இந்த இடநாடி மனசோட சம்பந்தப்பட்டது. இந்த இடநாடியை கண்ட்ரோல் பண்ணுறது மூன்னா சந்திரன். அதனால தான் அமாவாசை பௌர்ணமிக்கெல்லாம் சந்திரனோட ஆதிக்கம் பூமிக்கு ஜாஸ்தி வரும்போது இந்த மனநிலை சரியில்லாதவங்கெல்லாம் ரொம்ப ஒரு அழுத்தத்துக்கு உள்ளாகிறாங்க அப்படின்னு நம்ம முன்னையே பார்த்தோம். ஓகே, ஸோ இதெல்லாம் ஒன்றுக்கு ஒன்று சம்மந்தப்பட்டதுங்க. ஓகே, அதே மாதிரி வலது பக்கம் பிங்கள நாடி. பிங்கள நாடிங்கிறது வலது கால் பெருவிரல்ல இருந்து தொடங்கி நம்ம கால் வழியா மேலே ஏறி மூலாதாரத்தில் தொட்டு மூலாதாரத்துலேருந்து ஒவ்வொரு சக்கரமாக பின்னி பிணைஞ்சு ஆக்ஞா சக்கரத்தில் வந்து அங்கேருந்து கீழே வந்து வலது நாசி துவாரத்தில் முடியுது. ஓகே, அப்போ இது ஸ்ட்ரெயிட்டா இப்படி போறது கிடையாது. ஒவ்வொரு சக்கராஸ்லையும் இப்படி உள்ள போய் இங்க வந்து சேரும். ஓகே, இதோட படத்தையும் நான் போடுறேன், அப்போ உங்களுக்கு புரியும். ஓகே, ஸோ இப்போதைக்கு நாடிகளை பத்தி இவ்வளவு தூரம் நம்ம புரிஞ்சுக்கணும். ஓகே, சுஷும்னா நாடி பத்திலாம் இன்னும் நிறைய சொல்ல வேண்டியிருக்கு, அதெல்லாம் இன்னொரு நாள். ஓகே, இவ்வளவு. அடுத்தது ஆஸ்ட்ரல் பாடியில 72,000 நாடிகளும் 114 சக்கராஸும் உண்டுன்னு சொன்னோம் இல்லையா? சக்கராஸ்க்கு வரும். அடுத்தது சக்கராஸ். இந்த சக்கராஸ்னா என்ன? சக்கரா சைக்கிள் சக்கரம், வண்டி சக்கரம் இல்லையா? சக்கரம்னா என்ன? சுழண்டுகிட்டே இருக்கும், அதுக்கு பேர் தான் சக்கராஸ். இப்போ இந்த 114 சக்கராஸ்ங்கிறது எனர்ஜி குவிஞ்சிருக்கிற இடம். அதாவது இந்த 72,000 நாடிகளில் எனர்ஜி ஓடிக்கிட்டே இருக்கு, மேலேயும் கீழேயும் சைட்லையும் அங்கேயும் இங்கேயும் அப்படி இப்படி ஓடிக்கிட்டே இருக்கிறது தான் 72,000 நாடிகளில் நடக்கிறது. இந்த 72,000 நாடிகள்லையும் சில இடங்கள்ல, அதாவது ரைட் சைடு 54, லெஃப்ட் சைடு 54 இடத்துல எனர்ஜி வந்து ஜாயின் ஆயிருக்கு. அதாவது ஜாயின் கூட இல்லை, குவிஞ்சிருக்கு, கான்சன்ட்ரேட்டடாக இருக்கு, அக்யூமுலேட்டடாக இருக்கு, எனர்ஜி ஜாஸ்தி இருக்கு. அதுக்கு பேர் தான் சக்ரா. அப்போ இந்த சக்ராஸ்ங்கிறது எனர்ஜி சென்டர்ஸ். சக்ராஸ் ஆர் கால்ட் எனர்ஜி சென்டர்ஸ் இன் த ஆஸ்ட்ரல் பாடி. ஓகே, அப்போ இதுல எத்தனை சக்ராஸ் இருக்கு? 114 சக்ராஸ் உண்டு. இந்த 114 சக்ராஸ்ல இது வந்து இந்த சக்ராஸோட கணக்கு வந்து நான் சத்குருவோட ஒரு வீடியோல தான் பார்த்துருக்கேன். கரெக்டா அவர் சொன்னதை தான் நான் இப்போ திருப்பி சொல்கிறேன். அதாவது 114 சக்ராஸ் இருக்கு ஆஸ்ட்ரல் பாடியில். அதில் 4 சக்ராஸ் வந்து யாருக்குமே ஒர்க் பண்ணுறதில்ல அப்படிங்கிறார். அப்போ இந்த 4 சக்ராஸ் ஒர்க் பண்ணாததில் அப்போ 114 - 4 110. இதில் இன்னும் 2 சக்ராஸ் வந்து நம்ம தலைக்கு மேலே இருக்குது ஒன்று, இன்னொன்று காலுக்கு அடியில் இருக்குது. அப்போ அது ரெண்டையும் மைனஸ் பண்ணிவிடுங்க. அப்போ 110 - 2 108. இந்த 108 சக்ராஸும் ரைட் சைடு 54, லெஃப்ட் சைடு 54, அப்படி 54 இருக்கு. அப்போ இந்த 54 சக்ராஸ் தான் வந்து சத்குரு என்ன சொல்றாரு, சான்ஸ்கிரிட்ல 54 எழுத்துக்களா இருக்கு, அதுக்கும் இதுக்கும் சம்பந்தம் உண்டு அப்படிங்கிறாரு. அதாவது இப்போ இங்கிலீஷ்ல A to Z 26 லெட்டர்ஸ் இருக்கு இல்லையா? ABCDEFGH அந்த மாதிரி. தமிழில் உயிரெழுத்துக்கள், மெய்யெழுத்துக்கள், எனக்கு கரெக்டாக நம்பர் இப்போ ஞாபகம் இல்லை, உங்களுக்கு தெரியும் 246 அப்படின்னு நினைக்கிறேன், ஆனால் எனக்கு சரியாக தெரியல. கரெக்டாக உங்களுக்கு தெரிஞ்சதுன்னா நீங்கள் அதை புரிஞ்சுக்கோங்க. அதாவது உயிரெழுத்து, மெய்யெழுத்து, உயிர் மெய்யெழுத்து அதெல்லாம் சேர்ந்து கிட்டத்தட்ட 246ன்னு நினைக்கிறேன். அதே மாதிரி மலையாளத்தில் 56 லெட்டர்ஸ் உண்டு. அதே போல் சான்ஸ்கிரிட்டில் 54 எழுத்துக்கள் உண்டு.
இந்த 54 எழுத்துக்களும் இந்த ஒரு சைடு உள்ள 54 சக்ராஸை குறிக்குது அப்படின்னு சத்குரு சொல்றார். ஓகே, எப்படியும் நம்மளை விட எல்லாம் ரொம்ப முக்காலமும் உணர்ந்த ஞானி அவர் சொல்றதை நம்ம புரிஞ்சுக்குவோம், அவ்வளோதான். ஓகே, அப்போ நம்ம உடம்புல 108 சக்ராஸ் இருக்கு. இதில் இந்த சக்கரம்னாலே என்ன, ஓடிக்கிட்டே இருக்கும். அப்போ இந்த சக்ராஸும் இந்த மாதிரி சுற்றிக்கிட்டே இருக்கு. அங்கே எனர்ஜி ஜாஸ்தி இருக்கு. அந்த எனர்ஜி ஜாஸ்தி இருக்கும்போது இந்த கிளாக் வைஸு ஆன்டி கிளாக் வைஸ் 2 விதமாக சுற்றுது. ஓகே, வலது 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 இடமா சுற்றுது, இடது வலமாக சுற்றுது. அப்போது இந்த நம்ம காஸ்மிக் எனர்ஜி சகசிராரம் வழியாக உள்ளே வரும்போது இடதுல இருந்து வலமாக சுற்றும். எனர்ஜியை வாங்கி அந்த சக்ராஸ் எல்லாம் உடம்பு பூரா பரவுது, எனர்ஜியை கொடுக்குது, பரவ செய்யுது. ஓகே, அப்போ நம்ம உடம்புல நெகட்டிவ் எனர்ஜி உண்டாகுது இல்லை, அதை ஆன்டி கிளாக் வைஸாக திருப்பி அதை வெளியே ரிலீஸ் பண்ணுது. ஸோ இந்த எதுக்கு அதை சக்கரம்னு சொன்னோம்னா, அது இந்த மாதிரி சுற்றிக்கிட்டே இருக்கு, அந்தந்த இடங்கள்ல அது சுற்றிக்கிட்டே இருக்கிறதுனால அதுக்கு சக்ராஸ்னு பேர் வச்சோம். ஓகே, அந்த மாதிரி தான் சக்ராஸை நம்ம புரிஞ்சுக்கணும். ரெண்டாவது, இப்போ இதில் எத்தனை சக்ராஸ் இருக்கு, அதாவது 54 சக்ராஸில் 7 சக்ராஸ் ரொம்ப முக்கியமானது, ரொம்ப ரொம்ப முக்கியமானது. இந்த 7 சக்ராஸும் எங்கே இருக்கு, சுஷும்னா நாடி மேலே இருக்கு. ஓகே, சுஷும்னா நாடி ஓட்டப்பாதையில் இருக்கு. சுஷும்னா நாடிக்கு மேலேன்னா சுஷும்னா நாடியோட ஓட்டப்பாதையில் இருக்கு. அதாவது இந்த சுஷும்னா நாடிங்கிறது அதில் எனர்ஜி பிராணசக்தி எப்படி ஓடும்னா, மூலாதாரத்துலேருந்து முதுகுத்தண்டு வழியாக மேலே சகசிராரத்துலேருந்து மூலாதாரம், இப்படி கீழையும் மேலேயும் ஏறி இறங்கி ஓடிட்டுருக்கு. அந்த மாதிரி உடம்பு பூரா எனர்ஜி ஓடுது. அதே சமயத்தில் இந்த சக்ராஸில் எனர்ஜி கான்சன்ட்ரேட் ஆகி இருக்கு. இதில் சில அந்த சுஷும்னா நாடியில் உள்ள 7 முக்கியமான சக்கரங்களோட பேர் என்ன, மூலாதாரம், சுவாதிஷ்டானம், மணிபூரகம், அநாகதம், விசுத்தி, ஆக்ஞா, சகசிராரம். இந்த 7 சக்ராஸ். இந்த 7 சக்ராஸை பற்றியும் அதோட குணாதிசயங்களை பற்றியும் நம்ம 7 வீடியோஸில் தனித்தனியாக பார்க்க போகிறோம். ஓகே, அது நாளை அடுத்த வீடியோஸ்ல இருந்து ஒன்னொன்னா ஆரம்பிக்கலாம். இப்போ இந்த 7 சக்ராஸ்ல மூலாதாரம், சுவாதிஷ்டானம், மணிபூரகம். இந்த சக்ராஸ் எல்லாம் நம்ம முன்னாடி இப்படி இருக்க மாதிரியும் பாவிச்சுக்கலாம். ஆக்சுவலாக அது பின்னாடி இருக்கிறது தான் கரெக்ட். இப்போ பின்னாடி இருக்கிற மாதிரி பாவிக்கிறது தான் இன்னும் கரெக்ட். ஓகே, அதாவது நம்ம முதுகுத்தண்டு பின்னாடி தானே இருக்கு. அப்போ அந்த முதுகுத்தண்டுக்கு நடுவில் இருக்கிறதா நம்ம சுஷும்னா நாடியை பாவிச்சு இருக்கனால அந்த சுஷும்னா நாடிக்கு மேலே இருக்க சக்கராஸை பின்னாடி நம்ம உருவகம் பண்ணுறது இன்னும் ஈஸியாக இருக்கும். ஏன்னா நம்ம இந்த கிரியா யோகாலாம் பண்ணும்போது, சக்கரா யோகாலாம் பண்ணும்போது அந்த மாதிரி நம்ம நினச்சி பண்ணுறது இன்னும் ஈஸி. ஓகே, இதில் மூலாதாரம், சுவாதிஷ்டானம், மணிபூரகம் இது மூணையும் லோவர் சக்ராஸ், விசுத்தி, ஆக்ஞா, சகசிராரம் இது மூணையும் ஹையர் சக்ராஸ்ங்கிறோம். இந்த லோவர் சக்ரா ஹையர் சக்ராங்கிறது லோவர்னா கீழே, ஹையர்னா மேலே. அப்போது லோவர் சக்ராஸுங்கிறது மட்டமான சக்ரா, ஹையர் சக்ரானா வசத்தியான சக்ரா, அந்த மாதிரியெல்லாம் கிடையாது. நம்ம உடம்புல உடம்போட கீழ்பாகத்தில் 3 சக்ராஸ், அது லோவர் சக்ராஸ். உடம்போட மேல் பாகத்தில் 3 இருக்குது, அது ஹையர் சக்ராஸ் அப்படின்னு தான் அதுக்கோட அர்த்தம். அது மட்டும் இல்லை, இந்த சக்ராஸ் எல்லாம் ஒன்றுக்குள்ள ஒன்று பின்னி பிணைஞ்சிருக்கு. ஓகே, அப்போது இந்த இந்த நாடி வழியாக எனர்ஜி ஓடும்போது அந்த எனர்ஜி சக்ராஸ் வழியாகவும் ஓடுது. இதில் இந்த ஓட்டத்தில் இந்த பிராண ஓட்ட பாதையில் சில சமயம் அடப்பு ஏற்படுது. இப்போ வாட்டர் பைப்பில் அடப்பு வருது, ட்ரைனேஜில் அடப்பு வருது, பிளாக்கேஜ். அடப்புனா பிளாக்கேஜ். அந்த மாதிரி நம்ம உடம்புலையும் இந்த எனர்ஜி கான்ஸ்டண்டாக நல்ல விதமாக ஓடிட்டே இருந்ததுன்னா நமக்கு உடம்பு நல்லா இருக்கும், மனசு நல்லா இருக்கும், நம்மளால் ஸ்பிரிச்சுவலாக திங்க் பண்ண முடியும்.
எங்கேயாவது அடப்பு இருந்ததுன்னா அது பல விதங்கள்ல நம்ம உடம்புல காமிக்கும். உடம்பு உபாதைகள் வரலாம், மனசு சரியில்லாம போகலாம், சில சுபாவங்கள், கெட்ட சுபாவங்கள்லாம் வெளியே பரிணமிக்கும். அதுக்கெல்லாம் காரணம் இந்த எனர்ஜி ஓட்டப்பாதையில வர்ற அடப்புகள். அப்ப இந்த சக்ராஸ், ஒவ்வொரு சக்ராஸ்க்கும் சில குணங்கள் இருக்கு. அப்ப அந்த சக்ரா பிளாக்கேஜ் ஆயிடுச்சுன்னா அந்த குணங்களோட எதிர்மறை குணங்கள் தான் வெளியே வரும், நேர்மறை எண்ணங்கள் வராது அப்படிங்கிறது தான் அதோட அர்த்தம். அது மட்டும் இல்லை, சிலவங்க என்ன சொல்றாங்கன்னா, நம்ம இந்த மனுஷ ஜென்மமே கிட்டத்தட்ட ஒரு 400-450 ஜென்மங்கள் எடுத்தாதான் நமக்கு என்லைட்டன்மெண்ட், முக்தி கிடைக்கும் அப்படின்னு சொல்றாங்க. அதுல இந்த கடைசி ஜென்மத்துல தான் நமக்கு முக்தி கிடைக்கும். ஓகேயா? அப்போ அந்த கடைசி ஜென்மம் வரைக்கும் இந்த சக்ராஸ் எல்லாம் என்ன, நம்ம அந்த சக்ராஸ்ல இருக்க பிளாக்கேஜ் எல்லாம் எடுக்கிறதுக்கு ட்ரை பண்ணிக்கிட்டே இருக்கணும். அப்போ இந்த சக்ராஸ்ல உள்ள பிளாக்கேஜை எப்படி எடுக்கிறது? அதுக்கு தான் நிறைய சாதனைகள் சொல்லி கொடுத்துருக்காங்க. அதெல்லாம் நான் 1-2 சாதனைகள் கரெக்டாக எடுத்து பண்ணிட்டு இருக்கேன் என்னோட குருகிட்ட கேட்டு. அதை நான் இந்த வீடியோஸ்ல எல்லாம் என்னால் சொல்ல முடியாதுன்னு சொல்லக்கூடாது. அப்போ அந்த சக்ராஸ்ல உள்ள அடைப்புகளை எல்லாம் மாற்றணும்னா சில சில சாதனைகள் படிச்சுக்கணும். அந்த சாதனைகள்லாம் தயவு செஞ்சு வீடியோஸ் பார்த்தோ புஸ்தகத்தை பார்த்தோ படித்து செய்யாதீங்க. ஏதாவது நல்ல நல்ல குருவை கண்டுபிடிச்சு அந்த குருகிட்ட போய் நீங்கள் கற்றுக்கிட்டீங்கன்னா உங்களாலேயும் அந்த சக்ராஸில் இருக்க பிளாக்குகளை எடுக்க முடியும். பிளாக்குகளை எடுக்கும்போது நமக்கு ஜாஸ்தியாக அந்த ஸ்பிரிச்சுவல் லைஃப்பில் உள்ள இன்ட்ரெஸ்ட்டு நமக்கு ஜாஸ்தியாகும். அது மட்டும் இல்லை, இந்த லோவர் சக்ராஸில் இந்த இந்த வாழ்க்கைக்கு, அதாவது இந்த லௌகீக வாழ்க்கைக்கு ரொம்ப தேவையானது தான் லோவர் சக்ராஸ். அப்போ லோவர் சக்ராஸ்னால் கீழ்த்தரமான சக்ராஸ் இல்லைன்னா முக்கியமான சக்ராஸ் இல்லை அப்படின்னு நினைக்கக்கூடாது. நம்ம இந்த டெய்லி லைஃப்பில் நம்ம வாழணும், அப்போ நம்ம இந்த இல்லறத்தில் வாழ்க்கையை நடத்தணும்னா இந்த 3 சக்ராஸோட ஹெல்ப் நமக்கு வேணும். அதே மாதிரி அதாவது இந்த முக்தியை தேடி போகணும், அதாவது பக்தி மார்க்கத்தில் போகணும், ஞானம் கிடைக்கணும் அப்படின்னா இந்த மேலே இருக்க 3 சக்ராஸையும் நம்ம பிளாக் இல்லாமல் பார்த்துக்கணும். ஆக மொத்தம் எந்த சக்கரால பிளாக் இருந்தாலும் நமக்கு நம்ம வாழ்க்கையில் அது பலவிதமான நெகட்டிவ் எக்ஸ்பீரியன்ஸை கொடுக்கும். நெகட்டிவ் எக்ஸ்பீரியன்ஸ்னா என்ன? நமக்கு கிடைக்கிற அனுபவங்கள் நெகட்டிவாக இருக்கும். ஓகே, அது ஒவ்வொரு சக்ராஸை பற்றியும் நான் டீட்டெயிலாக சொல்லுவேன். அப்போ உங்களுக்கு இன்னும் நல்லா புரியும். இப்போ நீங்கள் நான் இப்போ பேசுகிறது உங்களுக்கு புரியாட்டினா கூட பரவாயில்ல, விட்டு இருங்க. ஒவ்வொரு சக்ராஸை பற்றி நான் டீட்டெயிலாக பேசும்போது அது உங்களுக்கு நல்லா புரியும். அது வரைக்கும் நீங்கள் காத்திருக்கணும். ஓகே, அப்போது ஒரு எக்ஸாம்பிளுக்கு நான் சொல்கிறேன். மூலாதார சக்கராங்கிறது இட் இஸ் கனெக்டட் டு ஆக்ஞா சக்கரம். அப்போ மூலாதார சக்கரா லோவர் சக்கரா, ஆக்ஞா சக்கரா ஹையர் சக்கரா. அப்போ எனக்கு 3 ஹையர் மட்டும் போருமே, லோவர் வேண்டாமேன்னு சொல்லக்கூடாதுன்னு ஏன் சொன்னேன்னா, இந்த மூலாதார சக்கரா இஸ் கனெக்டட் டு ஆக்ஞா சக்கரா. மூலாதாரத்தில் பிளாக் இருந்தால் ஆக்ஞாவில் பிளாக்கு. ஓகே, சுவாதிஷ்டானங்கிறது இட் இஸ் கனெக்டட் டு அனஹாதா. அனஹாதாங்கிறது இந்த நெஞ்சு குழியில் இருக்க சக்கரா, அனஹாதா. அப்போ சுவாதிஷ்டானால பிளாக் இருந்தால் அனஹாதா சக்கராவும் பிளாக்காக இருக்கும். அதே மாதிரி மணிப்பூரகம்ங்கிறது தொப்புள் பக்கத்தில் இருக்கிறது சக்கரா. அந்த மணிப்பூரக சக்கரா இட் இஸ் கனெக்டட் டு விசுத்திங்கிறது இந்த தொண்டைக்குழியில் இருக்க சக்கரா. அப்போது இந்த மாதிரி சக்ராஸ் எல்லாம் ஒன்றோட ஒன்று கனெக்டடாக தான் இருக்குது. அப்போ இந்த எல்லா சக்ராஸும் நல்ல விதமாக இயங்கினா தான் ஒருத்தனோட வாழ்க்கையில், இல்லற வாழ்க்கையிலையும் சோபிக்க முடியும், துறவரத்துலையும் சோபிக்க முடியும். அப்போ நமக்கு முக்தி வேணும், கைலாஷ் சேனல் வழியாக நமக்கு முக்தி வேணும்னு நினச்சி ஒன்றா நம்ம பயணிக்கும் போது நம்ம இந்த சக்ராஸை பற்றி தெரிஞ்சுக்கணும், இந்த சக்ராஸை எல்லாம் ஆக்டிவேட் பண்ண தெரிஞ்சுக்கணும்.
சக்ராஸில் உள்ள பிளாக்கேஜை எடுக்கணும், அதுக்காக நிறைய சாதனைகள் படிக்கணும், அதுக்காக நல்ல ஒரு குருவை தேடி போகணும். நம்ம வாழ்க்கையில் இனிமேல் அந்த மாதிரி எல்லாம் செஞ்சிட்டு இருந்தா தான் நமக்கு முக்திங்கிற ஒரு ஒரு விஷயத்துக்கு பக்கத்தில் நம்மளால் போக முடியும். ஓகே. அப்போ இந்த இடையில இந்த படங்கள்லாம் போடுறதுலேயும் எனக்கு ரொம்ப சந்தோஷம்தான். இதெல்லாம் பார்க்கும்போது உங்களுக்கு இன்னும் நல்ல ஒரு ஐடியா கிடைக்கும்னு நினைக்கிறேன். நிறைய புஸ்தகங்கள்லாம் இருக்குது இதை பற்றி. படித்து பாருங்கள். ஆனால் நம்ம அதில் எது சரி எது தப்பு, அது நிறைய தப்பான விஷயங்கள்லாம் கூட சொல்கிறாங்க. புக்கில் எல்லாம் நிறைய இதுவும் அப்படி இப்படி எழுதியிருக்காங்க. அப்போ நமக்கு தெரியணும் எது கரெக்டு எது. அதுக்காக தான் ஒரு குருமுகம் தேடி போகணும் அப்படிங்கிறது. ஒரு குரு நல்ல இதெல்லாம் தெரிஞ்ச ஒரு குருகிட்ட போனீங்கன்னா நல்ல ரீதியில் நமக்கு வழி நடத்துவார். ஸோ இன்னும் பாக்கி அடுத்த வீடியோக்களில் ஒவ்வொரு சக்கராஸை பற்றி ஒவ்வொரு வீடியோ போடுறேன். கேளுங்க, காத்துருங்க, கேளுங்க, புரிஞ்சுக்கோங்க. பாக்கிய காரியங்களை அப்புறம் பார்த்துக்கலாம். ஓகே, நன்றி.